ஹாப்பி பர்த்டே சிட்டுஜி. இன்று போல் என்றும் நலமா வளமா சந்தோஷமாக இருங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. யூஆர் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் யூஆர் ஒன் ஆஃப் த சூப்பர் சிங்கர் இன் எஸ்எம். நான் பார்த்ததுலேயே நிறைய பாடுங்க, நல்லா பாடுங்க, சந்தோஷமாக இருங்க. என்ஜாய் த டே சிட்டு. Hey Chittu, wish you many more happy returns of the day and happy birthday. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிட்டு. எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் தமிழில் விஷ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. சிட்டு, இப்போ போலவே எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, சியர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்கள் ஜென்வனான அந்த சிறப்பு தான். சித்து கூட நிறைய பேசினதில்லை, ஏதோ ஒரு நாள் பேசினாலுமே அந்த அளவுக்கு ஒரு நிறைய பாசிட்டிவ் ஆரா கொடுப்பீங்க சித்து. சித்து கூட பழகின அதை வச்சு நான் சொல்கிறேன், சித்து என்னதான் நிறைய சிரிச்சிருந்தாலும் நிறைய ஜோக் பண்ணியிருந்தாலும் சித்துவோட இன்னொரு சைட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் சித்து ரொம்ப பாசக்காரங்க. அது எனக்கு ஷுவராக சொல்ல முடியும். ரொம்ப பாசம் உள்ள ஒரு பர்சன். என் சித்து, உங்களோட இந்த ஜென்யூனான சிரிப்பு என்ன இப்படி ஒரு பாசிட்டிவான ஓரா எப்பயுமே உங்கள் விட்டு போகக்கூடாது. நீங்கள் எப்பயுமே இப்படியே இருக்கணும் சித்து. உங்களை போலவே ஒரு சிலரை தான் பார்க்க முடியும் சித்து. அப்படி நான் பார்த்து ரசித்த ஒரு பர்சன்னா அது சித்து தான், வேறு யாருமே இல்லை. Once again Chittu, wish you many more happy returns of the day and happy birthday. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Stay blessed Chittu. Hey Chittu, many more happy returns of the day. என்ன சொல்றது சித்து? என்ன நான் சொல்றது இப்போ? செம்மையாக இருக்கு, ஜாலியாக இப்போ லைஃப் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஹவ் யூ எப்போவுமே ரூமுக்குள்ளே இருக்கும்போது பயங்கரமாக சிரிச்சுட்டு பயங்கரமாக இருக்குல்ல, அப்படி சத்தமாக சிரிச்சு சூடோ ப்ரோ சூடோ ப்ரோ அந்த மாதிரி பயங்கரமாக ஜாலியாக சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் உன்னோட என்டையர் ஃபேமிலியோட நீ பயங்கர சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது மனசார நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் அ வெரி குட் கேரக்டர். லைக் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது எப்போவுமே சித்துவோட. நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட அந்த பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். ஐ ஹாவ் ரியலி ஸ்பெஷல் பாண்ட். வென் எவர் ஐ கம் ஐ சி யூ ஐ கெட் சம் எனர்ஜி, லைக் சம் எனர்ஜி, சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி ஆகிருக்கு. நான் உன்னை கலாய்க்கிறது, நீ என்ன கலாய்க்கிறது, பட் அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு குடும்பமாக அந்த மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு, லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணு. நீ எப்போவுமே நல்லாயிருக்கும். தட்ஸ் வாட், அதுதான் எனக்கு வேணும். என்ஜாய். Wish you many more happy returns of the day. Happy birthday to you, Chittumma. Love you so much. சித்ராங்கத்தா வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது இந்த எஸ்எம் சேட் ரூம்ல தான். பேச ஆரம்பிச்சோடனே வந்து நல்லா ஏதோ ரொம்ப வருஷம் பேசின மாதிரி பழகின மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு ஸ்வான் தான் இன்ட்ரோ பண்ணான் சித்து. எனக்கு எப்பவுமே ஸ்வான் தான் க்ளோஸ். ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரோ பண்றா, அவளோட க்ளோஸா வர இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பொசஸ் ஆன. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு வண்டர்ஃபுல் ஏஞ்சல வந்து இன்னொரு ஏஞ்சல் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. both are அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரெண்டு பேத்தையும் வந்து குறை சொல்லவே முடியாது. இவ பெருசா அவ பெருசான்னு எனக்கு ரெண்டு பேரும் என்னோட வண்டர்ஃபுல் பெஸ்டீஸ். அதுல சித்துமா என்ன ஸ்பெஷல்னா, அவ அன்புலயே வந்து எல்லாத்தையும் ஈர்த்துருவா. யாருமே அவளுக்கு எனிமையே இருக்க மாட்டாங்க லைஃப்ல, அப்படிதான் நினைக்கிறேன் நானு. எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பா, பாசிட்டிவா இருப்பா. அவளை சுத்தி எப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துட்டே இருக்கும். கலன்னு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருப்பா. அவளை நிறைய விஷயத்துல பொறாமப்பட்டிருக்கேன். அவ்வளோ ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அவளை சுத்தி. she is really an angel. Wish you many more happy returns of the day, செல்லம்மா.
நீ ஆசைப்படுறது எல்லாமே உனக்கு லைஃப்ல கிடைக்கும். நான் விஷ் பண்றேனோ இல்லையா, உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ ஆல்ரெடி பிளெஸ்டு சைல்ட் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சீரும் சிறப்புமா நீ சந்தோஷமா உன்னோட லைஃப் லீட் பண்ணணும். எப்பவுமே நம்ம இதே மாதிரி பிரியாம சந்தோஷமா நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. இது என்னோட ஆசை. நீ எஸ்எம் மட்டும் போனாலும் சரி, என்னோடயும் எங்களோடையும் நீ கான்டாக்ட்ல தான் இருக்கணும். நல்ல பொண்ணு, நீ உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க உன் பேரண்ட்ஸ். வேற என்ன, எல்லாமே சொல்லிட்டேனா? ஹாப்பி பர்த்டே டு யூடா. லவ் யூ so much. ஹாய் ஆள், எப்படி இருக்க? ராஜா பேசுகிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனி வரும் காலம் உனக்கு நல்ல ஒரு எல்லா நலமும் வளமும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் பெற்று நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். Hi Chitu, wish you happy birthday. Stay blessed forever. எப்போவுமே உங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் பில்லர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். எப்போவுமே உங்கள் வீட்டுக்கு ஒரு பெட் அப்படிங்கிற மாதிரி ஐ அஸ்யூம் இட். அண்ட் அது எப்போவுமே இருக்கணும். ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோட உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு cherish your memories and everything. Be blessed. வாழ்க வளமுடன். ஹே இளவரசியே, மெனி மெனி மோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இளவரசின்னு சொல்கிறது தங்கச்சின்னே சொல்கிறேன். தங்கச்சியே ஹாப்பி பர்த்டே. எஸ்எம்மில் நான் மீட் பண்ண ஒரு சிறப்பான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஜீவன் சொல்லலாம். நீங்கள் ஐம் வெரி ஹாப்பி உங்களை நான் மீட் பண்ணது எஸ்எம்மில். ஸோ எல்லாம் உங்களோட இருந்தாலே அந்த உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பிளெஸிங்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லோரும் சியரப்பாக வச்சுருப்பீங்க. எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட சரௌண்டிங்கை நீங்கள் அழகாக வச்சுருப்பீங்க. ஸோ காட் பிளெஸ் யூ. இதே போல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் எப்பவும் சிரித்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ லைஃப்பில் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக அது தருவான். ஸோ சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க இந்த பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சியர்ஸ். ஹாய், பஃபலோ நம்பர் 2 சித்ரங்கதா என்னும் யாழ்மொழி இளையராஜா அவர்களே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரூமை விட்டு வெளில போய் ஒரு டம் போட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே பேசி முடிச்சிடுறேன், சரியா? யாழ்மொழி பேரை சொல்லிட்டனோ, பரவாயில்ல வச்சுக்கோ. உன்னை என்னைக்கு நான் ஃபஸ்ட்டு டே பார்த்தனோ, என்னைக்கு நீ வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு டே பேச ஆரம்பிச்சியோ, அந்த உன்னோட பேச்சை கேட்டு எனக்கு அப்போயே புரிஞ்சு போச்சு இது நம்ம கேங்குடா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஏதோ பல நாள் பழகின ஒரு ஆளோட பேசுகிற மாதிரியான ஒரு இது தான் இருந்தது. ஒரு தயக்கமும் ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் நான் பேசும்போது. உன்னை எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது எஸ்எம் டியூட் தான். இந்த ஒரு வகையில் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் அவருக்கு நன்றி சொல்லணும், மற்றபடி வேறு எதுலேயும் கிடையாது. நீ எனக்கு சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே எஸ்எம்மில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப குறைஞ்ச ஆட்கள் தான் நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் என்ன பண்ணாலும் கோச்சிக்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, தப்பு செஞ்சால் தட்டி கேட்கணும், அதெல்லாம் இருக்கும் தான். பட் என்னன்னா, இவங்கக்கிட்ட ஃபார்மாலிட்டி இல்லாமல் இதை பண்ணால் அவங்க கோச்சிப்பாங்களோ, இதை சொன்னால் அவங்க நினச்சிப்பாங்களோ, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லை எனக்கு புரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா எனக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லி எனக்கு புரிய வச்சு, அந்த மாதிரியான சொல் ரொம்ப கொஞ்சம். அதில் ஒரு திணி உன்கிட்ட நான் என்றைக்குமே எந்த விஷயத்துக்குமே தயங்கினது கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லவோ கேட்கவோ எதுலேயுமே தயங்கினது கிடையாது. ஏன்னா நீ
என்னில் பாதி நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அது. அதனால எனக்கு எந்த விஷயத்துலையுமே நான் உங்ககிட்ட தயங்கினது கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய லைஃப்பில் 2வது தடவையாக இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறத நினச்சேன். எனக்கு நிஜமாலுமே சந்தோஷம். நியூ இயர் ரெசல்யூஷன் அதுதான் எடுத்தேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அவங்கள நான் மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த வகையிலையும் அப்படின்னு நான் நினச்சேன், அப்படின்னு நான் சொன்னேன். அது இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் வச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் கடவுள் எனக்கு கை கொடுக்கணும், உங்கள் யாரையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இரு உன்னுடைய குடும்பத்தோட. 2 அழகான குடும்பம், புகுந்த வீடு பிறந்த வீடு 2மே ரொம்ப அழகான குடும்பம். கட்டியமாக பிடிச்சிட்டு சந்தோஷமாக இரு கடைசி வரைக்கும். இப்படி ஹாப்பியாக இதை விட பெருகிட்டே போகணும் உனக்கு அந்த சந்தோஷம்லாம். இந்த குடும்பத்தனமாக இருக்கட்டும், வாழுத்தனம் எல்லாமே அப்படி வச்சு கலக்கு. சரியா? சந்தோஷமாக இரு. Hey Chittu, wish you many more happy returns of the day. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எப்பவும் போல் சந்தோஷமாக ஃபேமிலியோட நிறைஞ்ச சிரிப்போட நல்ல மகிழ்ச்சியோட ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும். உன் ஃபேமிலி எல்லாருமே உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, நல்லா பார்த்துக்கணும். எல்லாம் கடவுளை நல்லபடியாக நான் வேண்டிக்கிறேன். என்னோட கிடைச்ச ரொம்ப ஜெம்ஸில் வெரி ஃபியூ ஜெம்ஸில் நீ ரொம்ப ப்ரெஷஸான ஜெம். நான் எப்போவுமே உன்னை செரிஷ் பண்ணுவேன். நீ எப்போவுமே என்னோடய டாப் ப்ரையாரிட்டியில் எப்போவுமே நீ இருப்ப. உன்னோட நல்லது நினைக்கிறதுல நீ எப்படி எனக்கு நினைக்கிறியோ நான் அதே மாதிரி உனக்கு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீ ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக லைஃப் லாங் நல்லா இருக்கணுன்றது என்னோடய ஆசை. உனக்கு எப்போ எந்த ஒரு இதுனாலும் நான் இருக்கேன்றது நீ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஸோ மச் ஆஃப் குட் ஹெல்த் அண்ட் குட் லவ். நல்லபடியாக நீ இருக்கணும். ஹாப்பி பர்த்டே சிட்டு. என்ஜாய் பண்ண. வாழ்க வளமுடன்.